நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. மண்ணுலகில் தீமூட்ட. மண்ணுலகில் தீமூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் என உரைத்தார் இயேசு. மேலோட்டமாக பார்ப்பின் இவ்வார்த்தைகள் இயேசுவின் வாயிலிருந்து வந்தவையா என கேட்டு ஆச்சரியப்படலாம். இயேசு ஆச்சரியங்களின் மனிதர்தாம். அவரது அகவுணர்வை புரிந்து கொண்டால் இவ்வார்த்தைகளில் 1000 அர்த்தங்கள் புதைந்துள்ளதை புரியலாம். இயேசு விரும்பிய சமூகம் அமைதியிலும் அன்பிலும் நீதியிலும் பரிவிலும் சமத்துவத்திலும் நிலை பெற்றதாக இருக்க வேண்டும். அவை யாவும் மேல்பூச்சாகாமல் இருக்க ஒரு சமூக புரட்டல் தேவை என்றுணர்ந்தார். அந்த அகத்தேடலின் தீக்கணலே இவ்வார்த்தைகள். நம்முள் 2 வித அமைதிகள் நிலவும். ஒன்று திணிக்கப்பட்ட அமைதி, அதிகாரத்தை தக்கவைக்க அடக்குமுறைகளால், சமய இன மொழி உணர்வுகளால், சில சலுகைகளால், கொடூர தாக்குதல்களால், கடும் சட்டங்களால் ஒருவித அசமத்துவ அமைதியை செயற்கையாக்குதல். இரண்டாவதாக இயல்பான அமைதி, எல்லாரும் எல்லாம் பெறுதலால், சமத்துவ பேணலால், மதிப்பு மாண்பு நீதி நிலைப்படுத்தலால், அடிப்படை தேவைகள் பூர்த்தியாக்கப்படுதலால் புலரும் நிலைத்த இயற்கையான அமைதி. இந்த இயற்கையான அமைதி இல்லாமல் போனதால் நீதியிலான அமைதியை உருவாக்கும் தீப்பிழம்பாவது நம் கடமை. நீதியற்ற அமைதி போலியானது. இறைவா, நீதியிலான அமைதியை எங்கும் நிலைப்படுத்த என்னை கருவியாக்கும். வாரம் ஓர் அலசல். மே 31 உலக புகையிலை எதிர்ப்பு தினம். உலக புகையிலை எதிர்ப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 31ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மேலும் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் புகையிலை தொழில் தலையீட்டிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல். புகையிலை நிறுவனங்கள் பயன்படுத்தும் சூழ்ச்சி தந்திரங்களிலிருந்து நமது இளம் தலைமுறையை பாதுகாப்பாக வைத்திருக்க வலுவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியதன் அவசர தேவையை எடுத்து காட்டுகிறது இவ்வாண்டு தலைப்பு. மே 15 1987 அன்று உலக நலவாழ்வு நிறுவனம் ஏப்ரல் 7 1988 அன்று முதல் உலக புகைப்பிடித்தல் எதிர்ப்பு தினமாக கொண்டாட அழைப்பு விடுக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றியது. உலக நலவாழ்வு அமைப்பின் 40வது ஆண்டு விழா என்பதால் இந்த தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டது. மே 17 1989 அன்று உலக நலவாழ்வு நிறுவனம் மே 31ஆம் தேதியை ஆண்டுதோறும் உலக புகையிலை எதிர்ப்பு தினமாக அறிவிக்க அழைப்பு விடுக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றியது. இந்த நிகழ்வு 1989 முதல் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பிக்கப்படுகிறது.
ஆண்டுதோறும் மே 31 அன்று கொண்டாடப்படும் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் புகையிலை பயன்பாட்டின் தீங்கு விளைவிக்கும் விளைவுகள் மற்றும் சமூகத்தில் அதன் பிடியை தக்க வைத்துக் கொள்ள புகையிலைத்துறை பயன்படுத்தும் உத்திகள் குறித்து சிந்திக்க ஒரு முக்கியமான வாய்ப்பாகும். இந்த ஆண்டு புகையிலை மற்றும் நிக்கோடின் தொழில்கள் தங்கள் தீங்கு விளைவிக்கும் பொருட்களை, குறிப்பாக இளைஞர்களை மிகவும் கவர்ச்சிகரமானதாக மாற்ற பயன்படுத்தும் ஏமாற்று தந்திரங்களை அமல்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. உலக நலவாழ்வு அமைப்பு மற்றும் உலகெங்கிலும் உள்ள பொது சுகாதார ஆதரவாளர்கள் விழிப்புணர்வை பரப்பவும், வலுவான கொள்கைகளுக்கு அழுத்தம் கொடுக்கவும், பொது சுகாதாரத்தை பாதுகாக்கவும் ஒன்றிணையும் நாள் இது. 2025 ஆண்டின் பிரச்சாரம் புதிய தலைமுறை பயனர்களை ஈர்க்கும் வகையில் புத்திசாலித்தனமாக வடிவமைக்கப்பட்ட உற்பத்தியாளர்களின் தந்திரங்களை அமல்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அறியப்பட்ட ஆபத்துகள் இருந்தபோதிலும் இந்த தொழில்கள் தங்கள் தயாரிப்புகளை, குறிப்பாக இளைஞர்களை மேலும் கவர்ச்சிகரமானதாக மாற்றுவதற்கான வழிகளை தொடர்ந்து கண்டுபிடித்து வருகின்றன. இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் இந்த ஆண்டு உலக புகையிலை எதிர்ப்பு தின பிரச்சாரத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட முக்கிய கவலைகளில் ஒன்று புகையிலை மற்றும் நிக்கோடின் பொருட்களின் மீதான வளர்ந்து வரும் ஈர்ப்பிலிருந்து இளைஞர்களை பாதுகாக்க வலுவான கொள்கைகளின் தேவை பற்றியதாகும். ஐரோப்பிய கண்டத்தின் உலக நலவாழ்வு புள்ளி விவரம் மின் சிகரெட்டுகளின் ஆபத்துகளிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் கொள்கைகளில் குறிப்பிடத்தக்க இடைவெளிகளை காட்டுகிறது. உண்மையில் ஒரு சில நாடுகள் மட்டுமே மின் சிகரெட்டுகளில் உள்ள அனைத்து சுவைகளையும் முழுமையாக தடை செய்துள்ளன. மேலும் இன்னும் சில நாடுகள் மட்டுமே பயனுள்ள விளம்பர கட்டுப்பாடுகளை கொண்டுள்ளன. 2022 ஆண்டில் ஐரோப்பிய கண்டத்தில் 12.5 விழுக்காடு இளம் பருவத்தினர் மின் சிகரெட்டுகளை பயன்படுத்தியதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது பெரியவர்களில் வெறும் 2 விழுக்காடு மட்டுமே. சில நாடுகளில் பள்ளி வயது குழந்தைகளிடையே மின் சிகரெட்டு பயன்பாடு சிகரெட் புகைப்பதை விட 2 முதல் 3 மடங்கு அதிகமாக உள்ளது. இது அவசர நடவடிக்கை தேவைப்படும் ஒரு அவசரமான தேவையை சுட்டிக்காட்டுகிறது. சுவைகளை தடை செய்தல், கடுமையான சந்தைப்படுத்துதல், விதிமுறைகளை விதித்தல் மற்றும் இந்த தயாரிப்புகளின் ஆபத்துகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட விரிவான கொள்கைகள் மூலம் இளைஞர்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை இது அடிக்கோடிட்டு காட்டுகிறது. புகையிலை பயன்பாடு புற்றுநோய், இதய நோய், பக்கவாதம், நுரையீரல் நோய்கள், நீரிழிவு நோய் மற்றும் நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோய் ஆகியவற்றை ஏற்படுத்துகிறது. 2025 ஆண்டுக்கான கருப்பொருள் புகையிலை தொழில்துறையின் செல்வாக்கிலிருந்து இளைஞர்களை பாதுகாப்பதிலும் புகையிலை இல்லாத எதிர்காலத்தை ஊக்குவிப்பதிலும் கவனம் செலுத்துகிறது. புகைப்பிடிப்பதால் ஏற்படும் உடல்நல ஆபத்துக்கள் குறித்த பொதுமக்களின் விழிப்புணர்வு அதிகரித்ததன் காரணமாக பல பத்தாண்டுகளாக வளர்ந்த நாடுகளில் புகையிலை தொழில் விற்பனை வீழ்ச்சியை எதிர்கொண்டுள்ளது. இது வளரும் நாடுகளில் புதிய சந்தைகளை, குறிப்பாக இளைஞர்களை தீவிரமாக குறிவைக்க வழிவகுத்துள்ளது. அவர்களின் தந்திரோபாயங்கள் அதிநவீனமானவை மற்றும் பெரும்பாலும் நயவஞ்சகமானவை. வெளிப்படையான விளம்பர பலகை விளம்பரங்களின் காலம் போய்விட்டது. இன்று இந்த துறை சமூக ஊடகங்கள் மற்றும் மின்வலை தொடர்பு தளங்களின் பரவலை பயன்படுத்திக் கொள்கிறது. இதன் விளைவுகள் கவலையளிக்கின்றன. உலகளாவிய ஆய்வுகள் 13 முதல் 15 வயதுடைய இளம் பருவத்தினரிடையே புகையிலை மற்றும் நிக்கோடின் தயாரிப்பு பயன்பாட்டின் போக்கு அதிகரித்து வருவதை குறிக்கின்றன.
இது அவர்களின் உடனடி ஆரோக்கியத்தை அச்சுறுத்துவது மட்டுமல்லாமல் வாழ்நாள் முழுவதும் அடிமையாதல் மற்றும் அசாதாரண உடல்நல சிக்கல்களுக்கும் வழிவகுக்கின்றன. இளம் வயதிலேயே புகையிலை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் மிகவும் மோசமானவை. நிக்கோடின் மிகவும் அடிமையாக்கும் தன்மை கொண்டது. மேலும் ஆரம்பத்திலேயே புகைப்பிடிப்பது வயது வந்தோரில் போதை பழக்கத்தை அதிகரிக்கும். இந்த சார்பு நிலை பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அவற்றில் சிலவற்றை குறிப்பிட வேண்டுமானால் சுவாச நோய்களை முதலில் சொல்லலாம். புகையிலை பயன்பாடு நுரையீரலை சேதப்படுத்துகிறது. அடுத்து இதய நோய், மாரடைப்பு, பக்கவாதம் மற்றும் பிற இதய சிக்கல்களுக்கு புகையிலை காரணமாகிறது. மேலும் புகையிலை பயன்பாடு நுரையீரல் புற்றுநோயுடன் தொடர்புடையது மட்டுமல்லாமல் வாய், தொண்டை, உணவு குழாய், சிறுநீர்ப்பை மற்றும் கணையம் ஆகியவற்றின் புற்றுநோய்களின் அபாயத்தையும் அதிகரிக்கிறது. புகையிலை பயன்பாட்டால் மனநல பிரச்சனைகள் வருகின்றன. புகையிலை பயன்பாட்டை மனச்சோர்வு, பதட்டம் மற்றும் பிற மனநல நிலைமைகளுடன் இணைக்கும் சான்றுகள் அதிகரித்து வருகின்றன. உடனடி உடல்நல பாதிப்புகளுக்கு அப்பால் இளைஞர்களின் புகையிலை பயன்பாடு நல அமைப்புகளில் குறிப்பிடத்தக்க பொருளாதார சுமையை ஏற்படுத்துகிறது. எதிர்கால சந்ததியினரை பாதுகாப்பதற்கும் ஆரோக்கியமான நாளையை உறுதி செய்வதற்கும் ஆரம்பகால தலையீடு மற்றும் தடுப்பு முயற்சிகள் மிக முக்கியமானவை. பல தனிநபர்களுக்கு புகையிலை அடிமையாதல் இளமை பருவத்திலோ அல்லது இளம் பருவத்திலோ தொடங்குகிறது. புகையிலை பயன்பாட்டின் ஆபத்துக்களை குறிப்பாக இளைஞர்களிடையே எடுத்துரைக்க ஒரு நாளை அர்ப்பணிப்பதன் மூலம் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் புகையிலை பொருட்களை தொடங்குவதை தடுப்பதையும் அவற்றுடன் பரிசோதனை செய்வதை தடுப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் புகையிலை நுகர்வை குறைப்பதற்கான ஆதார அடிப்படையிலான கொள்கைகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை ஆதரிப்பதாகும். புகையிலை இல்லாத சட்டங்கள் மற்றும் புகையிலை வரி விதிப்பு முதல் விளம்பர தடைகள் மற்றும் கவர்ச்சி அட்டைகளுக்கான விதிமுறைகள் வரை கொள்கை தலையீடுகள் புகையிலை கட்டுப்பாட்டு முயற்சிகளில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. புகையிலை தொற்று நோயை சமாளிப்பதில் பன்னாட்டு ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை உலக புகையிலை எதிர்ப்பு தினம் நினைவூட்டுகிறது. அரசுகள், பொது சுகாதார நிறுவனங்கள், அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் பிற பங்குதாரர்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு மூலம் நாடுகள் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளலாம், அறிவை பரிமாறிக்கொள்ளலாம் மற்றும் விரிவான புகையிலை கட்டுப்பாட்டு உத்திகளை உருவாக்க ஒன்றிணைந்து செயல்படலாம். புகையிலை துறையால் ஏற்படும் எல்லை தாண்டிய சவால்களை எதிர்கொள்வதற்கும் புகையிலை இல்லாத வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான கருவிகள் மற்றும் வளங்களை அனைவரும் அணுகுவதை உறுதி செய்வதற்கும் நாடுகளிடையே ஒற்றுமை மிக முக்கியமானது. விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலமும் கடுமையான விதிமுறைகளுக்கு அழைப்பு விடுப்பதன் மூலமும் இந்த பிரச்சாரம் நமது பாதிக்கப்படக்கூடிய இளைஞர்களை குறிவைத்து சுரண்டுவதை தடுத்து குழந்தைகள் ஆரோக்கியமான புகையிலை இல்லாத சூழலில் வளர்வதை உறுதி செய்வதை நோக்கமாக கொள்வோம். புகையிலை என்பது நிக்கோடியானா தாவரங்களின் புதிய இலைகளிலிருந்து பெறப்படும் ஒரு தயாரிப்பு ஆகும். இது அமெரிக்காவில் தோன்றியது. ஆனால் ஐரோப்பாவிற்கு ஜீன் நிக்கோட் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது விரைவில் பிரபலமடைந்து ஒரு முக்கியமான வர்த்தக பயிராக மாறியது. தீமையானது என்பது தெள்ளத் தெளிவாக தெரிந்திருந்தும் ஒரு சிலரின் லாபத்திற்காக புகையிலை தொடர்பான உற்பத்தி அனுமதிக்கப்படுகிறது. வருமானத்திற்காக வருங்கால தலைமுறையின் வாழ்வு பலியாக்கப்படுகிறது என்று உணரப்போகிறோம். அந்த நாளுக்காக இன்னும் எத்தனை ஆண்டுகள் காத்திருப்பது? மே 31 உலக புகையிலை எதிர்ப்பு தினம் என்ற தலைப்பில் இன்றைய நாள் வாரம் ஓர் அலசல் நிகழ்வை வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். நம்மை மாற்றவும் வெல்லவும் நற்செய்தியை எவ்வளவுக்கு அதிகமாக நாம் அனுமதிக்கின்றோமோ அவ்வளவு அதிகமாக நற்செய்தியை நம்மால் அறிவிக்க முடியும் என்றும், தூய ஆவியின் ஆற்றல் நம் உள்ளத்தில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்தவும், நம் வார்த்தைகளை எளிமையாக்கவும்,
நம் விருப்பங்களை நேர்மையாகவும் தெளிவாகவும் நம் செயல்களை தாராளமாகவும் மாற்ற அனுமதிக்கிறது என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மே 25 ஞாயிறு மாலை அனைத்துலக ஆலயங்களுக்கெல்லாம் தாய் ஆலயமாக திகழும் ரோம் புனித யோவான் லாத்தரன் பெருங்கோவில் பொறுப்பேற்கும் திருப்பலிக்கு தலைமையேற்று மறையுரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நினைவு கூர்தல் என்பது நாம் அனுபவித்த மற்றும் கற்றுக்கொண்டவற்றில் இதயத்தின் கவனத்தை திருப்பவும் அதன் அர்த்தத்தை இன்னும் ஆழமாக ஊடுருவி அதன் அழகை ருசிக்கவும் திரும்புதல் என்று எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் சவால்கள், மக்களின் தேவைகள், நற்செய்தி மற்றும் பிறரன்பு பணிகளுக்கான முயற்சிகள் போன்ற அனைத்திற்காகவும் ரோம் மறைமாவட்டத்திற்கு நன்றி கூறினார். கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்போதும் உயிருள்ள சான்றுகளாக திகழ வேண்டும் என்று கடவுள் அழைக்கிறார் என்றும், நம்பிக்கையை வாழ்வது என்பது வாழும் கிறிஸ்துவை நம் உள்ளங்களில் உணர்வது, நம் வாழ்க்கை பயணத்தில் அவர் நம்முடன் இருப்பதை அறிந்து கொள்வது என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மே 25 ஞாயிறு மாலை ரோம் புனித யோவான் லாத்தரன் பெருங்கோவிலில் நிறைவேற்றிய திருப்பலிக்கு பின் பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த மக்கள் முன்பாக மேல் மாடத்தில் தோன்றிய போது இவ்வாறு எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று தனது உரையினை துவக்கி கூடியிருந்த மக்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்த திருத்தந்தை அவர்கள், இந்த யூபிலி ஆண்டில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ அழைக்கப்பட்டுள்ள நாம் நமது நம்பிக்கையை வாழ்வின் எல்லா கடினமான சூழலிலும் வாழ வலியுறுத்தப்படுகின்றோம் என்றும் கூறினார். நமது ஜெப வாழ்வை வாழ உதவுகின்ற அன்னை மரியின் மேல் கொண்ட பக்தியை வளர்க்கின்ற கடவுளின் தாயாம் அன்னை மரியாவிடம் நம்மை நெருங்கிக் கொண்டு செல்ல உதவுகின்ற அனைவருக்கும் நன்றி என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மே 25 ஞாயிறு மாலை ரோம் நகர் பாதுகாவலியாம் தூய மேரி மேஜர் பெருங்கோவிலின் பொறுப்பேற்கும் விதமாக அன்னை மரியா பெருங்கோவிலின் மேல் மாடத்தில் இருந்து இறைமக்களுக்கு வாழ்த்து கூறிய போது இவ்வாறு எடுத்துரைத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மேரி மேஜர் பெருங்கோவில் பணி பொறுப்பேற்கும் விதமாக அங்கு சென்ற திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் சவுலியூஸ் போப்போலி ரொமானி என்ற அன்னை மரியா திருவுருவ படத்தின் முன் முழந்தாள் படியிட்டு சிறிது நேரம் ஜெபித்தார். மேலும் சிற்றாலயத்தின் அருகில் இருக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கல்லறை அருகில் சென்று ஜெபித்த திருத்தந்தை அவர்கள் பெருங்கோவிலின் மேல் மாடத்தில் நின்று வளாகத்தில் கூடியிருந்த மக்களுக்கு ஆசி வழங்கினார். ரோம் நகர மக்களின் தேவைகளில் துணை நிற்கும் அன்னை மரியின் மேல் கொண்ட பக்தியை புதுப்பிக்கின்ற ஒரு வாய்ப்பாக இந்நிகழ்வை கருதுவதாக எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று கூறி தனது வாழ்த்துக்களை மக்களுக்கு கூறினார். இறை மக்களின் நம்பிக்கையையும் சமூகத்தின் பொது நன்மையையும் மனதில் கொண்டு ரோம் நகர மக்களுக்காக உழைக்கும் மேயர் அவர்களுக்கு நன்றி என்றும், கிறிஸ்தவராகவும் ஆயராகவும் உங்களோடு இருக்கின்றேன் என்று எடுத்துரைத்த வேளையில் உங்களுக்காக உங்களுடன் ஓர் ரோமையனாக இருக்கின்றேன் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மே 25 ஞாயிறு மாலை ரோம் புனித யோவான் லாத்தரன் பெருங்கோவிலில் திருப்பலி நிறைவேற்றுவதற்கு முன்பாக ரோமில் உள்ள காம்பிதோலியோ என்னுமிடத்தில் ரோம் மேயர் ரொபர்டோ குவல்தியரி அவர்களின் வரவேற்புக்கு நன்றி கூறி தனது கருத்துக்களை எடுத்துரைத்த போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. 2000 ஆண்டுகளாக திரு அவையானது ரோமில் அதன் அப்போஸ்தலிக்க வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறது என்றும், கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்து பிறரன்பு பணிக்காக தன்னை அர்ப்பணித்துள்ளது என்றும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை. நம்மில் வாழும் கடவுளின் ஆற்றல் என்பது தூய ஆவியின் கொடை என்றும், அவரே நம் கரங்களை பிடித்து அன்றாட வாழ்க்கையில் கடவுளின் அருகிருப்பையும் நெருக்கத்தையும் அனுபவிக்கச் செய்து நம்மை தம்முடைய இல்லமாக மாற்றுகின்றார் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மே 25 ஞாயிற்றுக்கிழமை வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு வழங்கிய பாஸ்கா கால மூவேளை ஜெப உரையின் போது இவ்வாறு எடுத்துரைத்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், தூய ஆவியே நம்மை வழிநடத்துகின்றார், நமக்கு எல்லாவற்றையும் கற்பிக்கின்றார் என்றும் கூறினார். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம் என்ற இறை வார்த்தையின் வழியாக இயேசு சீடர்களை எல்லா வேதனைகளிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் விடுவிக்கின்றார் என்று குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள், நாம் கடவுளுடைய அன்பில் நிலைத்திருந்தால் உண்மையில் அவரே நம்மில் வாழ்கின்றார் என்றும் கூறினார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.